இப்போ இது ஈழத்தமிழர் மத்தியிலையும் ஒரு என்ஆர்ஐ பீப்புள் மத்தியிலும் அதிருப்தியாக இருக்கும். இல்லை, என்ஆர்ஐ பீப்புளெலாம் அதில் அங்கே ஒரு லூசுக்கு இருக்கீங்க இருக்காங்க யாழ்ப்பாணத்தில். இதே தற்கொலை கும்பல் உலகம் பூரா இருக்கு இந்த ஜென்ரேஷனில். அது ஃபுல்லாகவே அப்படி இருக்கு. அதோட மனநிலையை மாற்ற முடியாது. இல்லை, இப்போ தன்னுடைய சஞ்சய் அந்த விஜயோட மகன் மனநிலையிலிருந்து பாருங்க, என் அம்மா கொடூரமான மனநிலையில் இருப்பாங்க. சஞ்சய் ஆசிரியர் என்னுடைய நண்பர் சொன்னார், ஒரு தந்தை வந்து என்ற இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அவர் பேஸ்கெட் பால் ஏதோ கோச், அவர் என்னோட இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்பா வந்து வேறு ஏதாவது இல்லீகல் அஃபேர் வச்சு வீட்டில் சண்டை நடந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கனோ இல்லை வீட்டில் இருந்த தொடர்பான சண்டை வருது அப்படிங்கும்போது அந்த அப்பாவை வந்து அந்த பையன் டோட்டலாக வெறுத்துருவானோ சின்ன வயசில். திடீர்னு உங்கள் அப்பா ப்ரோட்டோகால் படி கேட்பாங்களா, நீ என்னப்பா பண்ணுறவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் வரிசையாக நிற்க வச்சு கேட்கும்போது, அப்புறம் அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டாலே அவன் முகமே மாறிடுமா. இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் உள்ள அக்னி நட்சத்திர கார்த்திக் கேரக்டர் அதுதான் ஒரிஜினல் சைக்காலஜி. உங்க அப்பான்னு கேட்டான் யாரான்னு. அப்போ வந்து அந்த பசங்களுடைய மனநிலை வந்து அதுவும் ஊரு பூரா நம்ம அப்பனை பற்றியே பேசுகிறாங்க. இவனும் வந்து அது மாதிரியே அவளை கூட்டு வரான் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். இவன் 4 பேர்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தா கூட என்னது இல்லை அங்கே பாரு டிவின்ட்டு ரொம்ப அசிங்கமாயிரும் அவருக்கு. அந்த மாதிரி அதுவும் பையன் அறியாத வயசுல 20 அவன் கல்யாண வயசுல உள்ள பையன். அதான் கொடுமை. அவன் ஜோடியா சுற்றி பார்க்கல, அவன் ஜோடியா சுற்றலாம், அவங்க அப்பா ஜோடியா சுற்றிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நாட்டாப்ப ஜோகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கவுண்டமணி செந்தில் பொண்ணு பார்க்க போகிறேன், பொண்ணை பாருகிறோட கவுண்டமணி வெக்கமாக இருக்கணும். அதான் கட்டிக்க போகிறவரே வெக்கப்படல, நீங்கள் கவுண்டமணி கட்டிக்க போகிற எங்கள் அப்பனுக்கு அப்பன்னு பார்த்தீங்க. அது மாதிரி அந்த ஜோக்கை போட்டு ஓட்டுறாங்க சார். அதுதான் உண்மை. அதுதான் ஜோக்கை போட்டு ஓட்டுறது என்ன உண்மை. அதுதானே உண்மையிலே அது படத்தில் ஜோக்கு மாதிரியே நடந்துருச்சு. இப்போ சஞ்சய் அந்த கோவத்தில் தான் இருப்பாப்புல. இப்போ சஞ்சய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா முடிஞ்சு அப்படிங்கிறாங்க எல்லாருமே கூப்பிட்டு. அவங்க அம்மாவை விட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பசங்க அவன் வாழ்க்கையிலே நொந்து போய் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பனை பற்றி என்னத்தை சொல்றது.